ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். என் மண்டே பார்த்தீங்களா, மண்டை பிச்சுக்கிற ஆயிடுச்சு. சவுண்டே கேட்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் உள்ள போய் பார்க்குறேன். இந்த மைக்கில் வந்துட்டு சவுண்டே ரெக்கார்ட் ஆகாமல் போயிருக்கு. ரைட், என்னென்னா விஜய் பார்வதிக்கிட்ட வந்துட்டு நம்ம திவ்யா வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வருது. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹைப்பின் தட்டி விடுங்க. என்னென்னா திவ்யா வந்து விஜய் பார்வதிக்கிட்ட இப்போ வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, சாண்ட்ரா வந்துட்டு ஃபஸ்ட்டு தனியாக உட்காந்துருப்பாங்க, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஏன் உட்காந்தாங்கன்னா, திவ்யா சாண்ட்ரா மைண்டை வந்து திவ்யா வந்து இப்போ ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஏன் ஆக்குபை பண்ணாங்கன்னா, இதுக்கு விதை போட்டது யாருன்னா நம்ம விக்ரம். ஏன் விக்ரம் போட்டார் அப்படின்னா, விக்ரம் போடலது ஆக்சுவலாக இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சா அப்படின்னா, அன்றைக்கி நைட்டு, அதாவது லாஸ்ட் வீக் நைட்டு வந்துட்டு முழிச்சிட்டு இருந்திருப்பாங்களே, அப்போ திவ்யாவும் பிரஜனும் பேசக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கும், சத்தமாக சிரிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம விக்ரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்த்துருப்பார். அவர் ஒரு பார்வையாக அப்படி தான் இருக்குது. இவங்க உடனே என்ன மைண்டில் வந்திருக்குன்னா, வியானாக்கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும், ஆக்சுவலாக அது வந்துட்டு உன் புருஷனே கடலை போட்டுட்ருக்கான், நீ என்ன பார்வை பார்க்குற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு வியானாக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க மைண்டு ஃபுல்லாக இப்போ வந்துட்டு திவ்யா பற்றின விஷயங்கள் போயிடுச்சு. அதனால் அன்றைக்கே வந்து திவ்யாவும் கேட்டிருப்பாங்க, ஏன் இப்போ நீ ஒரு மாதிரி டென்ஷன் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லை இந்த மாதம் வந்து எங்கள் அப்பா இறந்த மாதம் அப்படின்னு சொல்லி பேச்சை மாற்றிருப்பாங்க. அதை வந்து பிரஜன் கிட்ட திவ்யா கேட்கும்போது பிரஜனும் சொல்லியிருப்பார், இது வந்துட்டு அந்த மாதம் கிடையாது, அவங்க அப்பா இறந்து ஜனவரி மந்த்து, அவையே அந்த மாதிரி சொன்னால் எனக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? இப்போது இதை வந்து நம்ம விஜய் பார்வதி திவ்யா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அவளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குமோன்னு தோணுது, நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மறைமுகமாக. அவளுக்கு அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு போல இருக்குது. ஏன்னா அவள் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது எனக்கு தெரியுது. நான் அன்றைக்கே போய் கேட்கும்போதே அவன் சொல்கிறான், மாற்றி மாற்றி சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா விஜய் பார்வதிக்கு அது தெரியும், அதை வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உடனே ஆரம்பிச்சிடறாங்க அந்த மேட்ருல. ஜெயிலில் வந்து சொன்னாங்களே, அதாவதுங்க, நான் தான் வந்து டீமுக்கு நைட்டு ஃபுல்லாக முழித்தேன், டீ எல்லாம் போட்டு கொடுத்த விக்ரமுக்கு. ஆனால் வந்துட்டு அந்த டீமில் விக்ரம் என்ன பண்ணிட்டாரு, உங்கள் டீமில் ஆப்போனன்ட் டீமில் இருக்கிற சபரியும் சாண்டாவை தேர்ந்தெடுத்துட்டாரு. இது எப்படி வந்து அந்த படத்தில் வரும்ல, ஒருத்தர் கேட்பாங்க காலையில் வந்தோடனே டெத்தில் வந்துட்டு எப்படிங்க ஆச்சுன்னு, அதாவதுங்க கால் நல்லா தான் போனார், நான் போகும்போது நல்லா தான் இருந்தார் அப்படின்னு அதை வந்து திரும்ப ஒரு 10-20 பேருக்குள்ள சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு இருந்துச்சு அதை பார்க்கும்போது. சரி, இதோட நான் முடிச்சுக்கிறேன். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவ்யா வந்து இப்போது அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்துருச்சு. இது வரைக்கும் டவுட்டில் தான் இருந்தது, பட் இன்றைக்கி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரஜன்கிட்ட வந்துட்டு நம்ம சாண்ட்ரா பேசிகிட்டு இருக்கும்போது சைடில் வந்துட்டு முட்டி போட்டு உட்காருவாங்க. அப்போ இவங்க மூஞ்சி திருப்பியிருப்பாங்க சாண்ட்ரா. நம்மளுக்கு ஒரு ஷாக்காக இருக்கும், என்னடா அது மூஞ்சி திருப்புறாங்கன்னு. ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஆக்கிபை ஆகிடுச்சு. புரியுதுங்க? அது மட்டும் இல்லாமல் திவ்யாவுமே வந்துட்டு முதல்ல அண்ணா அண்ணான்னு தானே பிரஜனை கூப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரஜன் அதோடு நிறுத்திக்கிறாங்க. மேபி அந்த ஒரு அண்ணாண்ட டிஸ்டன்ஸ் போய் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவங்க பார்க்கலாம், ஆனால் அவங்களுக்கு அது வேறு மாதிரி தெரியுது. புரியுதுங்களா? இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்படி ஆகிப்போச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே வளர விட்டால் பெருசாக போடும். அதனால தான் மேபி வந்துட்டு நல்ல வேலை பிரஜன் வெளியே போடுறது உண்மையிலேயே நல்ல விஷயம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது பூதாகரமாக வெடிக்கும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.